யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 53 58 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திருவிருந்து காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனே நான் கடைசி நாளில் எழுப்பேன், அவனுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அவனை ஆண்டவர் கடைசி நாளில் எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். அதாவது கடைசி நாளில் அவரை எழுப்பி அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக அந்த மகிமைக்குள்ள அவனை கொண்டு போகும்படியாக தேவன் என்ன பண்ணுகிறார், அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அப்ப அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த திருவிருந்து என்பது இது புதிய ஏற்பாட்டு சபைக்கு மாத்திரமில்லை, இதை நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அந்த காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக நாம் பார்க்க முடியும். ஆதி முதல் இந்த காரியத்தை தேவன் கொண்டு வருவ, அந்த சிஸ்டத்தை கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்த போது அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வைத்து அவனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வாசிங்க ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவர் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசத்தையும் கொண்டு வைத்து அங்க ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மெல்கிசேதேக்கு காரியத்தை குறித்து நீங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா அந்த ஆக்கியன் சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு அந்த மெல்கிசேதேக்கு அவனுடைய துவக்கமும் முடிவும் இல்லாத ஒரு ராஜா, ஒரு ஆசாரியன், நித்திய ஆசாரியன், என்றென்றைக்கும் ஆசாரியனாக இருந்தவன் என்று சொல்லி தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுக்கு குமாரனுக்கு ஒப்பானவராய், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம், என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து தங்கள் சகோதரனாகிய ஜனங்களின் கையில நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குறது கட்டளை பெற்றுகிறார்கள். அதாவது தசமபாகம் வாங்கக்கூடிய கட்டளை பெற்றக்கூடிய அந்த லேவி கோத்திரமே
ஆபிரகாமுடைய அறைக்குள்ள இருந்து இவனுக்கு தசமமாக கொடுத்தான் என்று சொல்லி அந்த மெல்கிசேதேக்கை குறித்து அந்த ஆக்கியன் நல்ல ஒரு ஹை ப்ரொஃபைல் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவன் தரிசனத்தோடு என்ன பண்ணினான், ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வரும்போது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அப்பமும் திராட்சரசமும் மாம்சமும் இரத்தமும் என்பது ஆதி நாட்கள் இருந்து நீங்க ஆலயத்துல பார்த்தீங்கன்னா அப்பம் வைக்க வேண்டும், திராட்சரசம் வைக்க வேண்டிய பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வைக்க வேண்டும், பலி செலுத்தும் போது திராட்சரசத்தையும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சில இடங்களில் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த திருவிருந்து காரியம் என்பது அந்த நாட்களில் இருந்து ஆண்டவர் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்களா, அவர் மரிப்பதற்கு முன்பதாக அந்த சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தன் சீஷர்களோடு உட்கார்ந்து என்ன பண்ணுகிறார், அந்த பாஸ்காவை அவர் அனுசரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா 22 அதிகாரம் 13 20 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பாஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்த இந்த திருவிருந்துடைய காரியத்தோட முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீஷர்களோடு அதை அனுசரிக்கும்படியாக ஆசையா இருந்தார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்க முடியும். வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். அதாவது ஆண்டவர் கல்வாரி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், சபையானது இதை அனுசரிக்க. ஆனால் ஆதி நாட்களில் இருந்து ஆண்டவர் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் அங்க என்ன பண்ணுகிறார், செய்கிறவராக, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சீஷர்களோடு அவர் ராபோஜனம் திருவிருந்தை அங்க அனுசரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப இந்த நாட்களில் நாமும் இந்த நாட்களில் திருவிருந்துக்கு நேராக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நமக்குள்ள ஒரு ஆயத்தம் காணப்பட வேண்டும். இந்த திருவிருந்துடைய அநேக ஆசீர்வாதத்தை தேவன் அதுல வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. யாரும் இதுல என்ன பண்ணிடக்கூடாது, அபாத்திரரா இதுல நம்ம என்ன பண்ணிட கை நீட்டி விடக்கூடாது. இந்த திருவிருந்து என்பது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்ல, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், நான் கடைசி நாளில் நான் எழுப்புவேன் என்று சில ஆண்டவர் சொல்கிறார். கடைசி நாள் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? எழுப்பும் போது நம்ம எப்படியெல்லாம் இருப்போம் என்றால் அவருக்கு ஒப்பாக. நீங்க வாசிங்கன்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த மாம்சத்தை இந்த இரத்தத்தையும் பானம் பண்ணுவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்றால் வாசிங்கம்மா. அவன் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய அற்பமான சரீரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன பண்ணுவார், அவர் மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு வித்தியாசம் இருக்காது.
அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அவருடைய மகிமையின் சரீரத்தை போல நாம் எல்லாம், ஏன்னா நாம் எல்லாம் அவருடைய சகோதர வரிசையில இருப்போம். தேவனுடைய குமாரனாய் நாம் அந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தில் நாம் வாசம் பண்ண போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால்தான் அங்கே சொல்லும்போது நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துகிறவராக, யாரை எல்லாம் என்றால் இந்த மாம்சத்தையும் இந்த இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனே. கடைசி நாளில் தேவன் எழுப்பும் போது அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக தேவன் மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த திருவிருந்து நம்ம ஏதோ ஒரு ட்ரெடிஷனலா நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதுல அநேக ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க இந்த உலகத்துல சொல்லுவாங்க, பசியோட நாம் சாப்பிட வேண்டும், பசி இல்லாம என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பசிச்சா உங்க பசி வர வரையும் நீ காது. அதே போல இந்த திருவிருந்தை நாம் அனுசரிக்கிற பிள்ளைகள் தேவன் மேல ஒரு பசி தாகத்தோட இருந்து நாம் இதை அனுசரிச்சோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் மேல ஒரு பசி தாகத்தோட இந்த திருவிருந்துக்களை நாம் கடந்து வந்த ஒரு ஆயத்தத்தோட, ஒரு ஜெபத்தோட, ஒரு பயத்தோட, நடுக்கத்தோட நாம் கடந்து வந்து இந்த பந்தியில நாம் அமர்ந்தோம் என்றால் உண்மையிலே நம்மளுடைய சரீரம் ஆண்டோடைய வருகையில அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக தேவன் மறுரூபப்படுத்துகிறவர். அது மாத்திரம் கிடையாது, இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் எல்லாம் தேவ பலத்தால் நாம் நிரப்பப்பட்டு அவருக்குள்ள இருந்த பலனை தேவன் நமக்குள்ள வைத்து என்ன பண்ணுகிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த திருவிருந்தை நாம் இந்த நாளை நாம் அனுசரிக்கிற பிள்ளைகள் மிக மிக ஜாக்கிரதையாக, மிக மிக என்ன பண்ண வேண்டும், ஒரு உணர்வோடு இந்த பந்தியில நாம் அமருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே போல திருவிருந்து என்பது நாம் ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. யார் இதை எடுக்க வேண்டும் என்றால் தண்ணீர்ல முழுகி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான் இந்த பந்தியில் அமர முடியும். தண்ணீர்ல முழுகி ஞானஸ்தானம், ஏன்னா இன்னைக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லி அநேக உபதேசங்கள் காணப்படுகிற அநேக மெத்தடுகள் இந்த உலகத்துல ஒவ்வொரு சபையினும் ஒவ்வொரு விதமாக ஞானஸ்தானம், சிறு பிள்ளைகளை குழந்தை ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்க. குழந்தை ஞானஸ்தானம் என்பது வேதத்துல சொல்லப்படாத ஒரு காரியம். குழந்தைய பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதுக்குதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு அடையாளம் தன்னுடைய 30வது வயதுல யோர்தான் நதியில ஏன் அப்ப தேவாலயம் இல்லையா? தேவாலயம் இருந்துச்சுல்ல. நம்ம ஞானஸ்தானம் எடுக்க எங்க போவோம்? ஆலயத்துக்கு தான் போவோம். ஆண்டவர் தேவனுடைய ஆலயம் இருந்த போதிலும் அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக யோர்தான் ஆற்றில் தண்ணீர்ல மூழ்கி ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு, பாவம் செய்கிற ஆத்மா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு, பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தண்ணீர்ல மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை தான் வேதம் அங்கீகாரம் பண்ணுகிறது. அப்படி ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் தான் இந்த பந்தியில் அமர்ந்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்களுக்கு கடைசி நாளில் தேவன் எழுப்புகிறவராக இருக்கிறார். ஏன்னா இந்த ஞானஸ்தானம் என்பது ஒரு என்ட்ரன்ஸ். இந்த ஞானஸ்தானம் என்பது பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்குண்டான ஒரு என்ட்ரன்ஸ். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் கானானுக்கு நேராக கடந்து போகும்போது அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எதுவாக காணப்பட்டுச்சு? செங்கடல். அந்த எகிப்தை விட வேண்டும் என்றால் செங்கடல் தான் அந்த கானான் தேசத்துக்கு போவதற்கு ஒரு என்ட்ரன்ஸாக காணப்பட்டுச்சு. அந்த செங்கடலை தேவன் இரண்டாக பிளக்கும் போது அதன் நடுவே ஜனங்கள் கடந்து செல்லும் போது அந்த பவுல் அழகாக அதை கொரிந்தியரில் சொல்லுவார், அந்த ஜனங்கள் அந்த மேகத்தினாலும் தண்ணீர்னாலும் என்ன பண்ணார்கள்? ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியுது. இப்ப செங்கடல் இரண்டாய் பிளக்கும் போது அதுதான் என்ட்ரன்ஸாக பரம கானானுக்கு போவதற்கு ஒரு என்ட்ரன்ஸாக காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு? வனாந்தரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரபலமான ராஜாக்கள் வந்தார்கள். ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் விசுவாச பரீட்சைகள் காணப்படும். அதுல நிலைச்சு நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் 30வது வயசுல ஞானஸ்தானம் எடுக்கிறான்னா, ஞானஸ்தானம் எடுத்து கரையில வந்த உடனே பிசாசு என்ன பண்ணா? வனாந்தரத்துக்கு கூட்டி கொண்டு போன சோதி. அந்த மெச்சூரிட்டி வயசுல எடுக்கும் போதுதான் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் நம்ம தாண்டி போக முடியும். ஏன்னா ஆண்டவர் 12வது வயசுல என்ன பண்ணாரு?
தேவ ஆலயத்துக்கு போனார். அங்க போய் அவர்களோடு தர்க்கிக்கிறவராக இருந்த வேத வசனங்களை குறித்து அவரோடு அவர் தர்க்கம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். அந்த நாட்கள் அவர் எடுக்கவில்லை. நல்ல மெச்சூர்டு வயசு வரும்போது தான் ஆண்டவர் ஞானம். அதுக்கப்புறம் பிசாசினால் வரக்கூடிய சோதனைகளை எதிர்த்து நிற்க வேண்டும், தாக்கு பிடிக்க வேண்டும், வனாந்திரத்தை கடந்து போக வேண்டும், எதிர்த்து வரக்கூடிய பிரபலமான ராஜாக்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அந்த மெச்சூர்டு வயசு வரும்போது தான் அந்த ஞானஸ்தானத்தை கொடுப்பார்கள். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய சபையெல்லாம் சின்ன வயசுல கொடுத்துறாங்க. அந்த பிள்ளைங்க ஞானஸ்தானம் என்னன்னே தெரியாது. அர்த்தம் தெரியாமலே அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுகிறார்கள். வாலிப நாட்கள்ல வந்து அதுக்கு ஒண்ணுமே ஒரு உணர்வு இல்லாமல் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் பாவ அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் அந்த விசுவாச வாழ்க்கையில விசுவாச பாதையில நிலைச்சு நிற்க முடியும். அதுதான் ஆண்டவர். ஏன்னா இதுதான் ஒரு என்ட்ரன்ஸ். ஞானஸ்தானம் என்பது இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மறுரூபம் ஆகுவதற்கு அதுதான் ஒரு என்ட்ரன்ஸ். நீங்க இந்த பெரிய பெரிய கோட்டை அரண்மனைக்கெல்லாம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணி என்ன பண்ண வேண்டும்? உள்ளே போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த அரண்மனைக்குள்ளே நான் போக முடியும். அதே போலதான் இந்த ஞானஸ்தானம் இல்லாமல், தண்ணீர்ல மூழ்கி எடுக்கப்படாத ஞானஸ்தானம் இல்லாமல் நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நீங்க வேற எந்த விதத்துல நீங்க ஞானஸ்தானம் எடுத்தாலும் வேதம் அதை என்ன பண்ணாது? அங்கீகாரம் பண்ணாது. அது அங்கீகாரம் பண்ணவில்லை என்றால் அதற்குண்டான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. அந்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாம புசித்தால் தான் கடைசி நாளில் தேவன் நம்மளை எழுப்புவார். இல்லாட்டினா எழுப்ப மாட்டார். நீங்க வேற விதத்துல நீங்க நம்பிக்கையை கொண்டிருந்தீங்க, வேற விதத்துல உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஆண்டவர் கடைசி நாளில் நம்மளை எழுப்ப மாட்டார். அவர் எழுப்பி அவருடைய சாயலை போல நாம் மாறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய அப்பத்தை, அவருடைய மாம்சத்தை இரத்தத்தையும் புசிக்க வேண்டும். அவர் கடந்து சென்ற பாதைகளிலே அவர் சொன்ன ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போது தான் இந்த நித்திய ஜீவனுக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ண ஒவ்வொரு காரியத்தையும், ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த காரியத்தை ஆண்டு தொடங்கி அது புதிய ஏற்பாடு வரை அவர் கண்டினியூ பண்ணுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் நாம் திருவிருந்தில் அமருகிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆயத்தம் காணப்பட, ஒரு எச்சரிப்பு காணப்பட வேண்டும். ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு அந்த பந்தியில நாம் அமர வேண்டும். அந்த கையில் அந்த அப்பத்தை பார்க்க நீங்க வாங்கும் போது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் சொல்லி கொஞ்சம் அந்த உணர்வுக்குள்ள வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கண்ணுல இருந்து தண்ணீர் வர ஆரம்பிக்கும். கண்ணு கலங்க ஆரம்பிக்கும். அந்த கண்ணு கலங்கும் போதே நம்மளோட வாழ்க்கையிலுடைய பாவங்கள், நம்ம துணிகரமாய் செய்யக்கூடிய காரியங்கள், இன்னும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த நேசம், தேவன் மேல அந்த அந்த உணர்வு, அந்த அப்பத்தை கையில வாங்கும்போது ஆண்டோடு எனக்காக அடிக்கப்பட்ட, எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில தண்ணியை ஊற்றி கொடுத்த தேவன் அவ்வளவு அடிகள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் எனக்காக சரித்தாரு. அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இந்த உணர்வோடு அதை நம் கையில வாங்க வேண்டும். அந்த உணர்வோடு வாங்கி நாம் அதை புசிக்கும் போது உண்மையிலே அது நம்முடைய சரீரத்துக்குள்ள போகும்போது அது மகிமையாக நமக்குள்ள காரியங்களை செய்யுங்க. நமக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு, நமக்குள்ள பலனை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாவற்றையும் அது எடுத்துப்படக்கூடியதாய் காணப்படுகிறது. அதை அனுசரிக்க வேண்டிய முறையின்படி நீங்க அனுசரிச்சீங்கன்னா அந்த பந்தியில் அமர்ந்து ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் எப்படி அதை பயத்தோட அந்த சீஷர்கள் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்க முடியுது. அதே போல நாம் இருந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படியாக காணப்படும். ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்கா பண்டிகையை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவா. ஆண்டவர்களுக்கு அந்த பாஸ்கா பண்டிகையை புசிக்கும் போது அவங்க எதுக்கு ஆயத்தமா இருந்தார்கள்டா, எகிப்தை விட்டுவிட ஆயத்தமா இருந்தார்கள். எகிப்தை விட்டுவிட ஆயத்தமாய் இருந்து அவங்க பாஸ்காவை புசித்த உடனே என்ன பண்ணார்கள்? எகிப்தை விட்டு கானானுக்கு நேராக பிரயாணம் பண்ணினார்கள். நீங்க வாசிங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராம 12ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிக்கலாம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிப்பீர்களாக, இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக நியமமாக
இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். நித்திய நியமமாக இந்த நாளை நீங்கள் இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனையை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். பாஸ்காவை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லிட்டு ஆண்டவர் இதை நீங்க புசிக்கிற நாளில் என்ன பண்ண வேண்டும்? எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் எகிப்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு பரம கானானுக்கு நேராக போக உங்க இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது? ஆயத்தமா இருக்கா? அந்த ஆயத்தத்தோடு தான் நம்ம அந்த பந்தியில அமரும் போது என்ன பண்ண வேண்டும்? இந்த உலகத்துக்கு உரியவன் அல்லங்கிற ஒரு உணர்வோடு தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அந்த பந்தியில அமர வேண்டும். அதனால பவுல் சொல்லும் போது ரோமர் இல்லையா, புத்தியுள்ள ஆராதனை, ரோமர் 12ஆம் அதிகாரத்துல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி அங்க பவுல் சொல்லுகிறான். இப்ப இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி இங்கே அவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதான் என்ன பண்ண வேண்டும்? நாம் இந்த உலகத்தை விட்டு புறப்படுவதற்கு, எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு ஆயத்தமுள்ள ஜனங்கள் தான் இந்த பாஸ்காவை அனுசரித்தார்கள். எல்லா ஜனங்களும் அதெல்லாம் ரெடி பண்ணி அவங்க புசிக்கிற அந்த நாளில் என்ன பண்ண, ஆண்டவர் அந்த சேனையை எகிப்தை விட்டு புறப்பட பண்ணினார். இன்னைக்கு இந்த திருவிருந்து பந்தியில் அமருகிற நமக்குள்ள இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எதுவும் நமக்குள்ள இருக்காதபடிக்கு, உலகத்தினால நாம் சிறைப்பட்டு போய்விடாதபடிக்கு, உலகத்தை விட்டுவிட, உலகத்துல காணப்படுகிற அனுத்தியமான சந்தோஷங்கள், உலகத்துல காணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் விட்டுவிட ஒரு ஆயத்தமுள்ள இருதயத்தோட தான் அந்த பந்தியில் என்ன பண்ண வேண்டும்? அமர வேண்டும். முதலாவது அந்த 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 காரியம் ஆண்டவர் அங்க பாஸ்காவுக்கு அங்க சொல்லும் போது அதான் சொல்லுகிறார், உங்களை நான் புறப்பட பண்ணின இந்த நாளிலே என்று சொல்லுகிறார். திருவிருந்தில் நாம் அமரும் போது, நான் இந்த உலகத்தான் அல்ல, இந்த உலகத்துக்கு உரியவன் அல்லங்கிற உணர்வோடு நம்ம அமரணும். உணர்வோடு இருந்து நான் பரலோக ராஜ்யத்துக்கு என்று நான் வாழ்கிறவன் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த பந்தியில நாம் அமருகிற பிள்ளைகளாக. ஏன்னா அந்த ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அங்க எகிப்தை விட்டு போனாலும் அப்பப்பைக்கு என்ன பண்ணுவாங்க, மனதளவுல எகிப்துக்கு வந்துட்டு போவான். நம்மள மாரி தான் எப்படி போவான், அப்பப்பைக்கு வந்துட்டு போவான். விட முடியாது இல்ல, 400 வருஷம் இருந்த ஊராச்சு, உடனே விட்டுற முடியுமா? 40 வருஷம் இந்த ஊரே நம்மளால விட முடியல, 400 வருஷம் அங்கேயே குடித்தனம் இருந்த ஊரை விட்டுற முடியுமா? அதனால்தான் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று குறைஞ்சுனா உடனே எகிப்துக்கு போயிடுவான். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் இருதயங்களில், எந்த வசனம்? அப்போஸ்தலர் 7:30. தங்கள் இருதயங்களில் என்ன பண்ணார்கள்? எகிப்துக்கு திரும்பினார்கள். நம்மளை போலதான் அவங்கள போலதான் நம்மளும் அப்பப்பைக்கு அப்படி ஒரு யூட்டன் அடிச்சு பாக்குறது. நீங்க வாசிங்கன்னா என்னாகும் 11ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. என்னாகும் 11:4 வாசிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் இஸ்ரவேல் புத்திரன் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும்
வெள்ளை பூண்டுகளையே நினைக்கிறோம். அதான் அங்க பவுல் சொல்லும்போது என்ன, இருதயத்துல மனதுக்கு என்ன, எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லி அவர்கள் பார்க்க முடியும். ஒரு சில காரியங்கள், தேவைகள், குறைவுகள், ஒரு இச்சைகள் வரும்போது என்ன பண்ணுகிறது, பரம கானான் பிரயாணத்தை மறந்துட்டு திரும்பி எகிப்துக்கு திரும்புறது. அதாவது நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நாம் எதற்காக வாழ வேண்டும், நாம் யாருக்காக வாழ வேண்டும். போன பிரசங்கம் அதான பண்ணேன், எதற்காக வாழ வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு கோல் இருக்க வேண்டுங்க. நமக்கு பிரியமாய், நமக்கு நல்லதாய், நமக்கு சுகபோகமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கையை தேடணும்னா அது எகிப்துக்கு திரும்பக்கூடிய காரியம். எதை செய்தாலும் நாம் செய்யக்கூடிய காரியம் இதனால கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்குமா, என் பிள்ளைகளை இந்த படிப்பில் படிக்க வச்சனா இதனால தேவனுடைய காரியத்துக்கு பிரயோஜனமா இருக்குமா என்று சொல்லி அந்த மாரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கிற பிள்ளைகளாக இருக்கு. அதுதான் எகிப்தை விட்டு கானானை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய பிள்ளைகளுடைய இருதயங்கள் அப்படிதான் இருக்கும். இந்த உலகத்துல சாதிக்க வேண்டும், இந்த உலகத்துக்காக என் பிள்ளைகளை நான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தோம் என்றால், இந்த உலகத்துல சுகபோகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தோம் என்றால், அது எகிப்துக்கு திரும்புவதற்கு ஒரு அடையாளம். ஏன்னா நாம் ஒவ்வொரு காரியம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் இதை செய்கிறதுனால இதனால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம், ஆண்டவருடைய நாமம் எப்படி மகிமைப்படும் என்று சொல்லி நாம் அதை புரிந்து நாம் செய்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அது நம்மளுடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக காணப்படும். அதனால நாம் எகிப்தை விட்டு நாம் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற பிள்ளைகளாக அந்த பந்தியில நாம் அமர்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள், இந்த உலகத்துடைய காரியங்கள், உலகத்துடைய நன்மைகளை எல்லாம் என்ன பண்ண வேண்டும், நாம் விட்டு வெளியே வருகிற பிள்ளைகளாக, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்து நாம் இதை புசித்தோம் என்றால் ஆண்டவர் கடைசி நாளில் நம்மளை அவர் எழுப்புகிறவர், உயிரோடு எழுப்புகிறவராக தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். நீங்க யாத்ராமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா இதை புசிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லி ஆண்டவர் இங்க எப்படி புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். 11ஆவது வசனத்தை வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. எப்படி புசிக்கணுமா? தீவிரமா இல்லை, எப்படி புசிக்கணுமா? உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் தடி பிடித்து கொண்டும் அது இதெல்லாம் இருந்துதான் நீங்க தீவிரமாய் புசிக்கணும். இந்த 3 காரியம் இல்லாம தீவிரமா புசிச்சோம்னா நம்ம எங்க இருந்து புசிக்கிறோம்? இன்னும் எகிப்துக்குள்ள உட்கார்ந்துட்டு தான் நம்ம புசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 3 காரியத்தோட நாம் புசிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் எகிப்தை விட்டு கானானுக்கு பிரயாணம் பண்ணிக்கொண்டே இந்த காரியத்தை நாம் அனுசரிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். அதனால இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புசிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லி உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் என்று சொல்லி அங்கே அவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அறைகளில் கட்சி, அதாவது நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிங்களேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்க கவசத்தை தரித்தவர்களாயும். ஓகே, இப்ப இங்க 14ஆம் வசனத்துல சத்தியம் என்னும் அரை கச்சையை கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இந்த பந்தியில் அமருகிற பிள்ளைகள் ஏன் நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறோம்னா, அதுதான் சத்தியம் என்னும் அரை கச்சையை கட்டினவர்கள். அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம, சத்தியத்தின்படி நீங்க வேதம் கொடுக்கக்கூடிய ஆலோசனையின்படி நீங்க ஞானஸ்தானம் எடுக்காம நீங்க மற்ற விசுவாசத்துல ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா நீங்க சத்தியம் என்னும் கச்சை இல்லாதவர்களாய் காணப்படுவீர்கள். அப்படியாப்பட்டவர் நீங்க என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுகிறார், சத்தியம் என்னும் அரை கச்சையை கட்டினவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அதாவது அரை கச்சைன்னா என்ன? அரை கச்சைன்னா நம்மளுடைய நிர்வாணத்தை மூடக்கூடிய ஒரு இது. இப்ப நம்மளுடைய வாழ்க்கை, இதை குறித்து ஒரு ஷார்ட் மெசேஜ் ஏற்கனவே கொடுத்தேன். சத்தியம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில பல சத்தியங்கள் இருக்கு. அதாவது சுவிசேஷம் வேற, சத்தியம் வேற.
சுவிசேஷம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், பாவிகளுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனை ரட்சிப்புகளை நடத்தும். ஆனால் சத்தியம் என்பது ஒரு மனுஷனை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தக்கூடியது. ஒவ்வொரு சத்தியம் உண்டு. அதாவது சுவிசேஷம் ஒன்னே ஒண்ணுதான். அதனால பவுல் சொல்லுகிறார், நானே வந்து வேறொரு சுவிசேஷத்தை பத்தி சொன்னா என்னையே நீங்க என்ன பண்ணாதீங்க, ஏத்துக்கொள்ளாதீங்க அப்படிங்கிற ஒரே சுவிசேஷம் தான். ஆண்டவர் வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இது மாத்திரம்தான் சுவிசேஷம். ஆனால் சத்தியம் என்பது ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு சத்தியத்தை வச்சிருக்கிறார். அதனால சத்தியம் என்னும் அரை கட்சி நீங்க, அதாவது நம்ம எப்படி வாழ வேண்டும், எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், எப்படி வேலை பார்க்க வேண்டும், எப்படி ஐஸ்வர்யத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க எந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்குரிய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்துல பிரச்சனையா, குடும்பத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வேலையில பிரச்சனை, வேலை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரோ அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரீரத்துல வியாதி இருக்கா, வியாதியை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய தழும்புல நம்ம சுகமாகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்ப விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அந்த சுகத்தை கொடுக்கிறவராக, இப்ப வியாதி, அப்ப நம்மளுடைய சரீரத்துல சுகம் இல்லையா, அதை குறித்து வேதம் என்ன சத்தியம் கொடுக்கிறதோ அந்த சத்தியத்தை அறிந்தோம் என்றால் அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். இல்லைன்னா நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. சத்தியம் வேற, சுவிசேஷம் வேற. ரெண்டு காரியங்கள். சுவிசேஷம் புதிய ஆத்மாவுக்கு, அதாவது ரட்சிக்கப்படாத ஆத்மாவுக்கு சுவிசேஷம். ஆனா இன்னைக்கும் பாருங்க, 1980 ரட்சிக்கப்பட்டது எல்லாம் எங்க போய் உட்கார்ந்துருக்கோம், சுவிசேஷ கூட்டத்துல போய் உட்கார்ந்துருக்கோம். யாரெல்லாம் இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னா 20 வருஷம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் கையை தூக்கி அன்னைக்கு, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணுகிறது, ஒரு அறியாமை காணப்படுகிறது. நாம் சத்தியத்திலே நடத்த, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், சுவிசேஷத்தை கேட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்ம ஏன் சுவிசேஷ கூட்டத்துக்கு போகணும்னா, நம்ம போய் புதிதாக வந்திருக்கிற ஜனங்களுக்காக நம்ம அங்கே ஜெபிக்கிற பிள்ளைகள், நம்ம போய் சுவிசேஷத்தை கேட்டு உட்காந்துருக்கூடாது. அதனால ஏற்கனவே சொன்னேன், இன்னும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு போகணும் முந்தி அடிச்சு வரக்கூடாது. கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு புதிய ஆத்மா உள்ள கொண்டாந்து விட்டுட்டு நம்ம வெளியில நின்றுக்கணும். இடம் இல்லைன்னா, இடம் இருந்துச்சுன்னா உள்ள உட்காந்து, இடம் இல்லைன்னா நம்ம வெளியில நின்றுக்கணும். இன்னும் நம்ம அந்த சுவிசேஷத்தை கேட்கிற பிள்ளைகளாக அந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன பண்ணுகிறது, அந்த சுவிசேஷ வசனமா வாசிட்டு போறது. புதன்கிழமை கூட சொன்னேன் நினைக்கிறேன். இந்த சுவிசேஷ வசனமா இன்னும் பாலை குடிக்கிறது போல என்ன பண்ணிடுது, வேதத்தை வாசிக்கிறது. பலமான ஆகாரத்தை சாப்பிடுறது கிடையாது. அந்த பாலை குடிக்கிற மாதிரி உடனே குடிச்சோமா, உடனே 4 வசனத்தை வாச்சோமா, எடுத்து மூடி வச்சுட்டு போனோமா, நல்லா உட்காந்து வசனத்தை நம்ம வாசிச்சு உட்காந்து நம்ம அந்த வசனத்தை உட்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த வசனம் உள்ளே போய் நமக்குள்ள என்ன பண்ண வேண்டும், நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அதையெல்லாம் பிரிக்க வேண்டும். நம்மளுக்கு காணப்படுகிற எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், எதெல்லாம் வார்த்தையை கொண்டு தேவன் நம்மளோட உணர்த்துகிறாரோ அந்த உணர்வுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதை விட்டு வெளியே வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி நாம் சத்தியத்தை அறிந்தால்தான் அந்த சத்தியம் நம்மளோட வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். அந்த சத்தியம் நம்மளோட குடும்பத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இல்லைன்னு வச்சுக்கலாம், நாம் இன்னும் சத்தியத்தை அறியாமல் நாம் இருந்த பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் எந்தெந்த நம்மளோட வாழ்க்கையில சில பகுதியில விடுதலை இல்லாமலே இருந்துகிட்டு இருக்கும். நீங்க எந்த பகுதியில் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கோ அந்த காரியத்தை குறித்து நீங்க ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு விடுதலை இல்லை, இதை குறித்து நீங்க என்ன ஆண்டவரை சொல்றீங்க, எப்படி நீங்க நடத்த விரும்புகிறீங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து அழகா பேசுவார். அந்த காரியத்தை குறித்து, அதை குறித்து உண்டான உபதேசம் என்ன, நீ இப்படி உன்னை மாற்றினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடியாது. அதனால இந்த பாஸ்காவை புசிக்கிற பிள்ளைகள் தங்கள் அறைகளிலே கச்சையை கட்டி கொண்டினவர்களா இருக்க வேண்டும். இல்லைன்னா உங்களுடைய நிர்வாணம் வெளியில தெரிய ஆரம்பிக்குங்க. நிர்வாணம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். அது தேவன் ஒரு நாளும் விரும்பாத தேவன் அதை. அதனால் நீங்க புசிக்கிற பிள்ளைகள் நீங்க என்ன பண்ண வேண்டும், சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாக, சத்தியம் என்னும் அரைக்கச்சையை கட்டினவர்களாக. அதாவது அந்த அரைக்கச்சையை கட்டினவர்கள் என்றால்
கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சத்தியத்திற்கு, உபதேசத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன்லாம் போனீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்காது. இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு சத்தியம் வருது, ஒரு உபதேசம் கடந்து வருதுன்னா, இந்த உபதேசத்துக்கு விரோதமாக, இந்த உபதேசத்துக்கு ஆல்டர்னேட்டிவா உங்க வாழ்க்கையில யாரு உங்களுக்கு சொன்னாலும் அதுதான் செகண்ட் ஒப்பீனியன். இந்த செகண்ட் ஒப்பீனியன்லாம் இதெல்லாம் என்ன டாக்டர் தான், ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு செகண்ட் ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர் போறமெல்லாம் உபதேசத்துல அப்படிலாம் ஓடிட்டு இருக்க கூடாது. ஒரே உபதேசம். இந்த பலிபீடத்தை, அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையிலேருந்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய காரணத்திலிருந்து என்ன உபதேசத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரோ அந்த உபதேசத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த உபதேசத்துக்கு உங்களை என்ன அதாவது இந்த உபதேசத்துக்கு விரோதமாக இல்ல உங்களை சிம்பிளிஃபை பண்ண முடியாக, இவ்வளவு கடினமான உபதேசம் எனக்கு வேணாம், இதை கொஞ்சம் என்ன பண்ண வேண்டும், சிம்பிளிஃபை பண்ணி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்க செகண்ட் ஒப்பீனியன் யார்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஈவன் அது உங்க வாழ்க்கை துணையா இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களா இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யார், ஈவன் இன்னொரு ஊழியக்காரனா, இன்னொரு என்ன காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசியா கூட இருக்கலாம். நீங்க செகண்ட் ஒப்பீனியன் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பலிபீடத்துல இந்த வார்த்தை, அந்த சத்தியம் உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அதுவும் கொஞ்சம் மாத்தி பேசுறேன்னா, நாங்க வளர்ந்ததெல்லாம் அப்படிதான். எங்களுக்கு ஜார்ஜ் பாஸ் என்ன கத்துக் கொடுத்தாரோ அதுதான் இன்னைய வரையும் நாங்க ஆராதிக்கக்கூடிய ஆராதனை, பிரசங்கம், ஊழியங்கள், அவர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை தான் நாங்க இன்னும் செய்கிற பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய, ஏன்னா இந்த பலிபீடத்திலிருந்து வரதா ஆண்டவர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க செகண்ட் ஒப்பீனியன் யார்கிட்ட போய் கேட்டாலும் அது உங்களோட வாழ்க்கையில சில ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடியதா இருக்கும். அந்த பரிபூர்ண விடுதலை உங்களோட வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாக இருப்பீங்க. அதனால்தான் சத்தியம் உங்களோட வாழ்க்கையில விடுதலை கொண்டு வர வேண்டும் என்றால், நீங்கள் அரை கச்சை கட்டின பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்றால் முழுவதுமாய் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக வேத வசனத்துக்கு, இந்த பலிபீடத்துல வருது உங்க வேத தியானம், உங்களோட தேவன் தனிப்பட்ட வேத தியானத்துல என்ன பேசுகிறாரோ அதற்கு முழுவதும் நீங்க கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் தாட், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வருது பார்த்தீங்களா, வசனத்தை வாசிக்கும் போது அதை பிடிச்சுக்கணும். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மேலோட்டமா மற்றதெல்லாம் நம்ம தேட ஆரம்பிப்போம். அதனால முதலாவது ஆண்டவர் நம்மளோட என்ன பேச ஆரம்பிக்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் முழுவதும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த அரை கட்சியை கட்டின பிள்ளைகளாக காணப்படுவார்கள். அப்படியாப்பட்ட பிள்ளைகள் இந்த பந்தியில் அமர்ந்து இந்த அப்பத்தை புசிக்கும் போது ஆண்டவர் வரும்போது அவருடைய நாட்களில் அவர்களை ஆண்டவர் எழுப்புகிறவராக இருக்கிறார். அதாவது சத்தியம் என்னும் அரைக்கட்சி, ஒவ்வொரு சத்தியம் உண்டுங்க, ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து ஒவ்வொரு சத்தியங்கள் உண்டு. அதை நாம் அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கடந்த நாட்களுள்ள பிரசங்கள் எல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டை வச்சு ஆண்டவர் பேசுவோம். அந்த அந்த ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு கருப்பொருள் இருக்கும். அந்த கருப்பொருள் என்னவோட ஆண்டவர் நம்மளோட பேசினா நீங்க வச்சு அதுக்கு ஏற்றாற்ப நீங்க உங்களை நீங்க மாற்ற ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரக்கூடியதாய் காணப்படும். அதான் இப்ப ஆண்டவர் இங்கே புசிக்க வேண்டிய விதமாது என்று சொல்லி உங்கள் கட்சியில் அரை கட்டினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அடுத்தது உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாக, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை என்ன பண்ண வேண்டும், உங்க கால்களில் தொடுத்தவர்களாக. இந்த பந்தியை புசிக்கிற நீங்க அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக, அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க மாத்திரம் ஆலயத்துக்கு வந்துட்டு போறதுனால ஒரு புண்ணியம் கிடையாது. நீங்க மாத்திரம் உங்களை ஆண்டவர் ரட்சிப்புகளை நடத்தி உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்தக்கூடிய நோக்கம் என்னென்றால் உங்கள் மூலம் அநேக ஜனங்களை தேவன் ஆலயத்தில் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, உங்க மூலம் அநேக பிள்ளைகள் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் அதை தேவனுக்கென்று நாம் பிரயோஜனப்படுத்தாம இந்த உலக காரியத்துக்கு நாம் பிரயோஜனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அது உண்மையிலே நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றார், ஏன்னா ஆண்டவர் கடைசி நாளில்
அவருடைய மாம்சத்தை புசிச்சா நீங்க வந்து என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல உங்க சுபாவம் வரும். டெய்லி மட்டன், டெய்லி பீஃபா தின்னுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எரும மாடு மாரி தான் போயிட்டு இருப்பீங்க. எரும மாட்டு மேல மழை பெஞ்சா என்ன, பெய்யாட்டி என்ன, எவ்வளவுதான் கத்தி சத்தம் போட்டாலும் நான் அப்படிதான் இருப்பேன். நான் பாட்டுக்கும் போயிட்டு இருப்பேன். நான் பாட்டுக்கு பஸ் வருதா, ரோட்ல என்ன வருது, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. நான் பாட்டுக்கும் போயிட்டு இருப்பேன். எதை நம்ம சாப்பிட்றோமோ அதற்கு ஏற்றாற் போலதான் நம்மளுடைய ஜென்ம சரீரம் சுபாவம் எல்லாமே மாறும். அப்ப நீங்க உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அவருக்குள் இருக்கக்கூடிய சுபாவங்கள் உங்களிலிருந்து வெளிப்படுங்க. அதான் சொல்லும் போது பேதுருவா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த சிந்தனை உங்களுக்குள்ள வந்துடும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் அந்த சிந்தை, நீங்க அவருடைய மாம்சத்தை நீங்க புசிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா ஆண்டவருக்குள் இருக்கக்கூடிய சிந்தை உங்க மூலம் வெளிப்படக்கூடியதா. அப்ப ஆண்டவர் இந்த பூமியில வந்ததுடைய நோக்கம் என்னவென்றால் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அதனுடைய நோக்கம் நம்ம மூலம் நிறைவேற வேண்டும். அதனால்தான் சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை நீங்கள் தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் இங்க சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு நீங்க என்ன பண்ண வேண்டும், தீவிரமாய் இதை புசிக்க கடவீர்கள் என்பது. அதனால பவுல் சொல்லும் போது சொல்லுகிறான், இந்த சுவிசேஷம் என்பது என்மேல் விழுந்த கடமை, இதை நான் சொல்லாமல் போனா எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறான். ஏன்னா அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறேன் நான், அவருக்காக நான் வாழாமல் இந்த உலகத்துக்காக வாழ்கிறவனாக இருந்தேன் என்றால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். ஏன்னா அவனுக்கு அந்த சத்தியம் தெரிஞ்ச, அந்த ரகசியம் தெரிஞ்சனால்தான் அவனால சும்மாவே இருக்க முடியல. ஏன் அவ்வளவு பிரயாசம், ஏன் எல்லாவற்றையும் விட்டான், ஏன் எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமா என்ன, ஏன்னா அவர் வரும்போது அவருக்கு ஈக்குவலாக அவரை போல என்னை மறுரூபப்படுத்த அந்த மகிமையின் சாயலாக என்னை மாற்றுவார் என்று சொல்லி அந்த தாகம், அந்த ஏக்கம் தான் என்ன பண்ணிச்சு, பவுல் இந்த உலகத்தையும் உலகத்துல உள்ளது எல்லாவற்றையும் குப்பையின் நஷ்டம் என்று சொல்லிவிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி விட்டுருக்கோமா? உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள், உலகத்துல காணப்படுகிற நன்மைகள், உலகத்துல காணப்படுகிற இன்பங்கள், இதை எல்லாம் நம்ம என்னைக்கு வெறுக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு என்ன பண்ண வேண்டும், என்ன பண்ணும், இந்த திருவிருந்து நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். எகிப்தின் இருதயத்தோடு வந்து நம் பந்தியில அமரவே கூடாது. எகிப்தை விட்ட பிள்ளைகளாக நாம் பந்தியில் அமர்ந்து நாம் இதை அனுசரிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இப்ப சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை நம்ம கால்களில் தொடுத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மூணாவது அங்க சொல்லும் போது, உங்கள் கைகளில் தடி பிடித்து கொண்டும் அதை நீங்க புசிக்க வேண்டும். தடி என்பது எதற்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகின்றால் மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. தடி என்றால் மேய்ப்பர்கள், ஆடு மேய்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா கையில ஒரு தடி வச்சிருப்பாங்க. அதனால சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, உமது கோலும் உமது தடியும் என்னை என்ன பண்ணும், தேற்றும். அந்த கோல் என்ன பண்ணும், அந்த மந்தைக்கு வேண்டிய ஆகாரத்தை மரத்துல இருக்கக்கூடிய இலைகளை பறிச்சு கொடுப்பதற்கு கோலும், அது செதறி போகும்போது தவறி போகும்போது அதை நடத்துவதற்கு தடியும் கையில வச்சிருப்பாரு. இப்ப தடி என்பது ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு அடையாளமாக, ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் சொல்லும் போது நீங்க வந்து வாசிங்கன்னா மார்க் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. மார்க் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையும் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போ. நீ காசு எடுக்காத, பணத்தை எடுக்காத, நீ சாப்பாடு எடுக்காத, துணி எடுக்காத, கையில தடியை மாத்திரம் நீ எடுத்துக்கொண்டு போ. ஒரு ஊழியக்காரங்கிற ஒரு அடையாளத்தோட, நான் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தோடு நீ கடந்து போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தோடு நீ கடந்து போனீன்னா உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அதனால்தான் நீ எதையுமே எடுத்துட்டு போத, ஏன்னா ஊழியத்தினால பிழைப்பு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நான் பார்க்க முடிகிறது. அதனால இங்க சொல்லுகிறார், நீ அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுகிறார், அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு வேண்டிய அதிகாரத்தை கொடுத்து 12 அழைத்து அசுத்தாவளை துரத்த அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, நீ பையாவது நீ வந்து ட்ரெஸ்ஸையாவது சாப்பாடையாவது எடுத்துட்டு போ, கையில தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறார்.
இப்ப நம்ம ஒரு ஊழியக்காரனா அவனுக்கு 24 ஹவர்ஸ் ஊழியக்காரன் தான். நோ டைம். நம்ம வேலை பார்க்குற மாதிரி 8 ஹவர்ஸ். நம்ம என்ன இப்போ ஊழியக்காரனா இங்கே பலிபீடத்தில் வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஊழியக்காரன் கிடையாது. 24 ஹவர்ஸ் எனி டைம் நீங்கள் கூப்பிடலாம். ராத்திரி 12 மணியானாலும் எனக்காண்டி நீ ஜெபம் பண்ணு, நான் தூங்க போகிறேன், நீ எனக்காண்டி ஜெபம் பண்ண, நான் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். இது என் மேலே விழுந்த கடமை. நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்கலாம். நான் என்ன பண்ணோம், காலையிலே எந்திரிச்சு உட்காந்து வரணும். காலையிலே எந்திரிச்சு ஆண்டோட உட்காந்து அழுது புரண்டு எந்திரிச்சு இங்கே நின்னாதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்போ ஊழியக்காரன் என்பது அந்த அடையாளத்தோடு நாம் அதிகாரத்தோடு நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த பந்தியை புசிக்கிற நாம் இப்படியாப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுங்க. இந்த ஒரு விதத்தில் நாம் புசித்தோம் என்றால் நமக்கு இது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். நீங்க பழைய ஏற்பாட்டில் அவங்க ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. எந்த அளவுக்கு அவர் ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தார் என்று சொல்லி நீங்க பார்க்க முடியும். ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து முடித்தார்கள் என்றால் அவங்களுக்குள்ள இப்படியாப்பட்ட காரியம் அவங்களுக்கு உபதேசம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாரி புதிய ஏற்பாட்டு உபதேசம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் புதிய ஏற்பாட்டு உபதேசத்தின்படியே வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளும் இருந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்மளையும் நடத்தி கொண்டு போகிறார். ஒரே ஆவியானவர் தான். பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும் ஒரே ஆவியானவர் தான். அவர் அந்த சத்தியத்தின்படி தான் அவர் என்ன பண்ணுகிறார், நடத்தி கொண்டு போகிறவராக. இப்ப இப்படியாப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு நாம் புசிக்க வேண்டும். எப்படி நாம் புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அதையும் சொல்லுகிறார். எப்படி நாம் புசிக்க கூடாது, யாரால புசிக்க முடியாது, அவங்க எப்படி புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க எப்படி புசிக்க கூடாதுன்னா நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்துல புசித்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ண கடவன். என்னத்தினால் நீள் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் சகோதரரில் கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். அப்ப அபாத்திரராய் இதுல என்ன பண்ணக்கூடாது, போஜன பானம் பண்ணிவிடக்கூடாது. நம்மளை நாமே சோதித்து அறிந்து இந்த 3 காரியங்கள் சொன்ன பார்த்தீங்களா, சத்தியத்தை அரை கச்சை கட்டினவர்களாகவும் சுவிசேஷம் பாதரட்சையும் தடியை கையில உடையவர்களாக நம்மளை நாமே நாம் சோதித்து அறிந்து இன்னும் நம்ம இடத்துல என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறது, என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகின்ற சொல்லி நம்மளை நாமே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் என்ன பண்ண வேண்டும், நாம் புசிக்கிற பிள்ளைகளாக அபாத்திரராய் நாம் ஒரு நாள் என்ன பண்ண விடக்கூடாது, கை நீட்டி விடக்கூடாது. இப்ப ஆண்டவர் நமக்கு இதுக்காண்டி நாள் கணக்கா நீங்க உபவாசம் போட்டு அந்த நிமிஷம் அந்த அப்பத்தை கையில வாங்கும்போது ஆண்டவரே இது உங்களுடைய சரீரம், என் வாழ்க்கையில் இந்தந்த காரியங்கள் எல்லாம் இருக்கு ஆண்டவரே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க, என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி நீங்க அந்த ஒரு ஜெபத்தோட நீங்க புசிக்கிற பிள்ளைகளாக மீண்டும் அந்த பாவத்தை நான் செய்யாதபடி எனக்கு பலனையும் கிருபையும் தாங்க என்று சொல்லி நீங்க புசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதபடி உங்களை நீங்கள், அதுதான் சத்தியம் என்னும் அரைக்கச்சையை கட்டினவர்கள், மீண்டும் அந்த பாவத்தை விழாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அபாத்திரராய் இதில் என்ன பண்ணி விடக்கூடாது, கைகளை நாம் ஒரு நாளும் நாம் நீட்டி விடக்கூடாது. ஏன்னா இதனால் அநேகர் வியாதி உள்ளவர்களாய் போனார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் யாரு, அபாத்திராய் போஜனம் பண்ணது யாரு, யூதாஸ் காரியர். அவனுக்கு அதே தான்,
எல்லாருக்கும் போலதான் அவனுக்கும் ஆண்டவர் என்ன அப்பத்தை பிட்டு கொடுத்தான். ஆனா அவனுக்குள்ள பிசாசின் கிரியைகள் காணப்பட்டுச்சு. அதிலேருந்து விடுதலை ஆகி அவன் வெளியே வருவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதனால தான் அவன் போய் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியுது. நமக்கு ஆண்டவர் நல்ல சான்ஸ் கொடுக்குறாங்க, கிருபைகளை கொடுக்கிறாரு. நிமிஷத்துல தேவன் நம்மளை சரிப்படுத்த முடியாத கிருபைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும், அந்த நேரத்துல ஆயத்தமாகி நாம் அதை புசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னும் நீங்க இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, என்னாகும் 9ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்க வாசிங்க. 9:10 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு செல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஆகிலும் உங்கள் சந்ததியாகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பாஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அதாவது பிரேதத்தினால தீட்டுப்பட்டவர்கள் அந்த நாளில் அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த பஸ்காவை புசிக்க முடியவில்லை என்றால் அடுத்த மாதம் 14ஆம் தேதி அவர்கள் அதை அனுசரிக்கிறவர்கள் அவங்க கட்டாயம் என்ன பண்ண வேண்டும், புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை அவங்க பிரேதத்தினாலே தீட்டுப்பட்டிருந்தா இல்ல பிரயாணமாய் தூரமாய் போயிருந்தாலும் அவர்கள் கர்த்தரை பாஸ்காவை அனுசரிக்க வேண்டும், புசிக்க வேண்டும். ஒருவேளை இங்க பழைய ஏற்பாட்டில் அப்படியாப்பட்ட உபதேசங்கள் காணப்பட்டாலும் புதிய ஏற்பாடு நீங்க வரும்போது செத்த கிரியைகள் என்று சொல்லி இருக்கு. செத்த கிரியைகள் நீங்களாக நாம் என்ன பண்ண வேண்டும், சுத்தமாக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரு செத்து போன சரீரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த செத்து போன சரீரத்துல விசுவாசம் இருக்குமா? அந்த செத்து போன சரீரத்துல அனல் இருக்குமா இல்ல குளிர் இருக்குமா? அனலும் இருக்காது, குளிரும் இருக்காது, ஒரு அசைவும் இல்லாம இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தோம்னா இதெல்லாம் அப்படியாப்பட்ட காரியம். போதும், டைம் இல்லை. ஒரு அனலும் இல்லாம குளிரும் இல்லாம விசுவாசம் இல்லாம என்னதான் பிரசங்கம் பண்ணு, எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணு, வானத்துல இருந்து ஆண்டவர் இறங்கி சொன்னா கூட அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா விசுவாசம் எல்லாம் எங்க போன்னு தெரியாது. அதுக்கு முன்பதான் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, செங்கடலை 2ஆ பிளந்திருப்பாரு. ஆனா பிரச்சனை இப்போ வனாந்திரத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே முறுமுறுப்பு, உடனே தேவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறது. இப்படி அவ்விசுவாசமான காரியங்கள் எதுவும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. முழுவதுமாய் நாம் ஆண்டவரை பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னை நடத்துவார்ங்கிற விசுவாசத்தோட இருக்கணும். செத்து போன சரீரத்துக்கு தான் ஒண்ணுமே இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போயிருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. ஒரு அனலும் இருக்காது, ஒரு குளிரும் இருக்காது, ஒரு விசுவாசம் இருக்காது, ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, பரிசுத்தமான வாழ்க்கை இருக்காது, பரிசுத்த சிந்தை இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாம் டெட் ஆகி கிடக்கும். அப்படியாப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும், இன்னைக்கு நீங்க சாப்பிடுங்க, அவங்களுக்கு ஆண்டவர் அடுத்த மாசம். அப்படியாப்பட்ட பிள்ளைங்களுக்கு தூர பிரயாணம் போயிருக்கிறாங்க, பிரயாணமாய் தூரமாய் ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறான் பாத்தீங்களா, தன்னை சரிப்படுத்தி அடுத்த மாசம் அவங்க அடுத்த மாசம் புசிக்கும் போது அது ஆண்டு ஒரு சின்ன ஒரு செக் நெட் வைப்பாரு. 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்த நேரமான வேளையில் ஆசரித்து புளிப்பில்லாத அப்பங்களோடு கசப்பான கீரைகளோடு புசிக்க வேணும். மாசம் ஆயத்தத்தோட புசிக்கிறவனுக்கு இனிப்பான திராட்சை ரசம், அடுத்த மாசம் புசிக்கிறவனுக்கு கசப்பான புளிப்பில்லாத அப்பம் தான், ஆனா கசப்பான கீரை என்ன பண்ண வேண்டும், சேர்த்து சாப்பிட வேண்டும். அதுதான் தன்னைத்தானே சோதிக்கிற அனுபவம். அந்த கசப்பை எதுக்கு ஆண்டவர் வாழ்க்கையில கொடுக்கிறாரு, ஏன் சில கசப்பான அனுபவத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மளை நடத்துறான்னா நம்மளை சரிப்படுத்தும்படியாக. அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எந்த விதத்தில் நாம் அபாத்திரராய் போய்விடாமல் இருக்க முடியாதான் சில கசப்பான அனுபவங்களை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். எப்படியாகிலும் மீண்டும் நம்மளுடைய சமூகத்துக்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் மாசம் நீ புசிக்கல, அடுத்த மாசம் நீ வா, உனக்கு கசப்பான கீரையை சேர்த்து நீ என்ன பண்ண வேண்டும், அதை ஆசரிக்க வேண்டும். ஏன்னா ஒரு தடவை கசப்பை சாப்பிட்டேன்னா அடுத்த மாசம் என்ன பண்ணிடுவான், ஆயத்தத்தோட வந்துடுவாங்க. அடுத்த மாசம் எல்லா வித ஆயத்தத்தோட அடுத்த மாசம் இதே பிரசங்கம் தான் பண்ண போறேன்.
எத்தனை பேர் இந்த ஆயத்தத்தோட வந்திருக்கீங்கன்னு சொல்லி பார்க்க. ஏன்னா ஆண்டவர் கடைசி நாள் நம்மளை எழுப்பும்போது அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக நம்மளை மறுரூபப்படுத்துவார். அவர் இருக்கிற வண்ணமாக நீங்க வந்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசினா அந்த மறுரூபத்தை குறித்து அங்க பவுல் அழகா சொல்லிட்டு வர்றார். அவருக்கு ஒப்பாக தேவன் நம்மளை இமைப்பொழுது இந்த காரியங்கள்லாம் தேவன் செய்கிறார். ஏன் இமைப்பொழுது செய்கிறார்? நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நமக்கு உண்டான அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு நாளும் அந்த மறுரூப அனுபவத்துக்கு நேரம் நம்ம கடந்து வரும்போதுதான் ஆண்டவர் இமைப்பொழுது அங்க என்ன பண்ணுகிறார்? நம்மளை மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு ஆயத்தத்தோட நாம் இந்த பாஸ்காவில இந்த பந்தியில அமருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏதாயிலும் ஒரு காரியங்கள் இன்னும் உங்களோட வாழ்க்கையில காணப்பட்டுச்சு, இன்னும் நீங்க கீழ்ப்படியாம இருக்கீங்க, இன்னும் துணிகரமான காரியங்கள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி இப்படியாப்பட்ட இந்த பழைய பாவங்கள் என் வாழ்க்கையில இல்லாதபடிக்கு, கீழ்ப்படிதல் இல்லாதபடிக்கு நான் வாழ மாட்டேன். நல்ல கீழ்ப்படிதலோடு வாழுகிற பிள்ளைகளாக, உபதேசத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக, அதாவது நான் சொன்ன இந்த பலிபீடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை, அதுல நீங்க ஒண்ணு ஜாக்கிரதையா இருக்கணும். நான் என்னுடைய சுயத்துக்கு ஏத்த மாதிரி நான் பிரசங்கம் பண்ணா கீழ்ப்படிய வேணாம். அதை நான் சொல்லிடணும். என்னுடைய சுயம், என்னுடைய என்னுடைய எனக்குள்ள ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு நான் அதை உங்களை டைரக்ட் பண்ணுகிற பிள்ளை, அதுக்கு நீங்க கீழ்ப்படிய வேணாம். ஆனா சத்தியம் சத்தியமா உங்களை நோக்கி வரும்போது எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு ஆதாயமும் இல்லாதபடிக்கு நான் பிரசங்கம் பண்ணணும்னா அதுக்கு நீங்க கேள்வி. ஆனா அது தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தை. அது கடினமா கூட இருக்கலாம் உங்களுக்கு, உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம், அது தேவனுடைய. ஆனா என்னுடைய ஆதாயத்துக்கு ஏத்தாற்போல் நான் பிரசங்கம் பண்ண, நீங்க அதை விட்டு நீங்க வெளில போய் நீங்க அதுக்கு எத்தனை ஒப்பீனியன் வேணாலும் நீங்க எடுத்துங்க. அது நோ ப்ராப்ளம். அதுவும் நான் தெளிவா சொல்லிடணும். ஏன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. சத்தியத்தை சத்தியமா பிரசங்கம் பண்ணும்போது அதற்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும்.